வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. 10 நிமிஷத்துல நீ உள்ள கேம்பஸ்குள்ள இல்லைன்னா நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறானுங்கிறத நான் பார்த்துடுறவா. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை வரவேற்க கண்டிப்பாக வர வேண்டும் என கூறி மாணவர்களை தனியார் நர்சிங் கல்லூரி முதல்வர் மிரட்டியதாக கூறப்படும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ் சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஆளுநர் RN ரவி நாகை மாவட்டத்திற்கு சென்றார். ஆளுநருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயனுக்கு சொந்தமான நர்சிங் கல்லூரி மாணவர்களை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே வரச் சொல்லி கல்லூரி நிர்வாகம் கட்டாயப்படுத்தியதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில்தான் நர்சிங் கல்லூரி மாணவர்களை காலை 6:30 மணிக்கு வரச் சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் கல்லூரி முதல்வர் இளவேந்தன் மிரட்டும் தொனியில் பேசிய ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது. நாளை காலையில் எல்லாரும் கம்பல்சரி 6:30 மணிக்கெல்லாம் நீங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்கீங்க சரியா? வண்டி வந்துடும், வண்டி ரெடி பண்ணியாச்சு. வண்டி அவங்க டைரெக்டாக அவங்க கேம்ப்பு அவங்க இதிலேருந்தே வண்டி அனுப்புகிறேன்ட்டாங்க. அதனால் 6:30 மணிக்கு ரெடியாக இருக்கீங்க. அது மட்டுமில்லாமல் மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வரவில்லை என்றால் லைஃப் லாங் மீளவே முடியாத அளவுக்கு கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என கல்லூரி முதல்வர் இளவேந்தன் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. ரெடியாக இருக்கீங்க சரியா? யூனிஃபார்ம்லாம் கோட்டோட ரெடியாக இருக்கீங்க. நாளை காலையில் கழுத்தாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் நீ மீள முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த நிலையில் கல்லூரி முதல்வர் சொன்ன நேரத்தில் மாணவர்கள் கல்லூரிக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி முதல்வர் மாணவர்களுக்கு மீண்டும் மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இன்னும் 10 நிமிடங்களில் அனைவரும் கல்லூரி கேம்பஸுக்குள் வந்து நிற்கவில்லை என்றால் இந்த வருடம் யாரும் தேர்வு எழுத முடியாது என உரத்த குரலில் ஆக்ரோஷமாக பேசியுள்ளார். தம்பி, உங்களுக்கு 6:30 மணிக்கு சொன்னது எல்லாருக்கும் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது. நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறான்னு மட்டும் நான் பார்த்துடுறவா. இன்னும் 10 நிமிஷத்தில் நீ உள்ள கேம்பஸ்குள்ளே இல்லைன்னா நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறானுங்கிறத நான் பார்த்துடுறவா. ஒருத்தருக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, நான் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறவா. என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜை போட்டு நான் க்ளோஸ் பண்ணலாம் பார்த்துக்கிட்டு. அவர் மிரட்டிய வேகத்தையும் பேசிய தோரணையையும் கேட்டால் வெறும் வாய் சவடாலுக்காக சொன்ன மாதிரி தெரியவில்லை. இன்னும் 10 நிமிடங்களுக்குள் மாணவர்கள் இங்கு வரவில்லை என்றால் என அவர் கணீரென பேசிய போது மேசை ஒன்றை டமால் என தட்டிய சத்தம் அந்த ஆடியோவில் கேட்கிறது. அந்த சத்தத்தை வைத்து பார்த்தால் அவர் எந்த அளவுக்கு கோபமாக மாணவர்களுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. 10 நிமிஷத்தில் நீ உள்ள கேம்பஸ்குள்ளே இல்லைன்னா நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறானுங்கிறத நான் பார்த்துடுறவா. ஒருத்தருக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, நான் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறவா. என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜை போட்டு நான் க்ளோஸ் பண்ணலாம் பார்த்துக்கிட்டு. கல்லூரி மாணவர்களை, அதுவும் உயிர் காக்கும் மருத்துவத்துறையான நர்சிங் கல்லூரி மாணவர்களை கல்லூரி நிர்வாகத்தின் சுய லாபத்திற்காகவும் அரசியலுக்காகவும் தவறாக பயன்படுத்த முயன்றதோடு மாணவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விடுவேன் என கல்லூரி முதல்வர் மிரட்டல் விடுத்த சம்பவம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையும் கல்வித்துறையும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கல்வி நிறுவனங்களில் இது போன்ற அராஜக செயல்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.